வெல்கம் டு Docent Decibel Dream Technologies. என்னோட பேர் அஜய். Kubernetes in 30 Days சீரிஸோட 13th வீடியோவில் இருக்கோம். ஸோ இன்னைக்கு செஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ கிரீன் டெப்ளாய்மெண்ட்னா என்ன, கேனரி டெப்ளாய்மெண்ட்னா என்ன, அது எப்படி Kubernetesல யூஸ் ஆகுதுன்றதை செக் பண்ணுவோம். ஜென்ரலாக நம்ம பார்த்த டெப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ரோலிங் அப்டேட் அண்ட் ரீக்ரியேட். ரோலிங் அப்டேட்டுங்கிறது ஒரு 50% புது வெர்ஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு 50% ஓல்டு வெர்ஷனில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ பேலன்ஸ் இருக்க 50% நியூ வெர்ஷனாக கிரியேட் ஆன உடனே மொத்தமாக பழைய பார்ட்ஸ் டெலிட் ஆகும். ரீக்ரியேட்டுங்கிறது மொத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டு புதுசாக அப்டேட் பண்ணுறது. ஸோ இது கியூபர்நெட்டிஸ் நேட்டிவ் டெப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், கியூபர்நெட்டிஸ்லேயே வர ஆப்ஷன். பட் ப்ளூ கிரீன் டெப்ளாய்மெண்ட் அப்படி இல்லைனா கேனரி டெப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கிரீன் டெப்ளாய்மெண்ட் அண்ட் கேனரி டெப்ளாய்மெண்ட்டுங்கிறது செப்பரேட்டான கான்செப்ட்ஸ், ரெண்டும் ஒன்று கிடையாது. ஃபர்ஸ்ட் ப்ளூ கிரீன் டெப்ளாய்மெண்ட்னா என்னன்றதை பார்த்துரும், அதுக்கு கேனரி டெப்ளாய்மெண்ட்ங்கிறத பார்ப்போம். இப்போ ப்ளூ கிரீன் டெப்ளாய்மெண்ட்னும் போது இது பிரிட்டி சிமிலர் டு ரோலிங் அப்டேட். என்னன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஓல்டு வெர்ஷன் பாட் இருக்கு, செட் ஆஃப் பார்ட்ஸ் இருக்க போது ரெப்ளிகா செட். அண்ட் தென் நீங்கள் வெர்ஷன் 2க்கு அப்கிரேட் பண்ணணும்ட்டு புது டெப்ளாய்மெண்ட் செட்டை கிரியேட் பண்ணுறீங்க. வெர்ஷன் 2ல் புதுசு கிரியேட் ஆகிட்டு ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் க்ரீன் கலரில் ஹைலைட் ஆகிருக்கிறது புதுசு, ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகிருக்கிறது பழைய வெர்ஷன், அதாவது வெர்ஷன் 1, வெர்ஷன் 2. ஸோ வெர்ஷன் 2 அதாவது க்ரீன் கலர் இருக்க டெப்ளாய்மெண்ட் ஸ்டேபிளாக இருக்க வரைக்கும் உங்களுக்கு சர்வீஸ் எல்லாமே வெர்ஷன் 1ல் தான் ரவுட் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் யூ கன்ஃபார்ம் வெர்ஷன் 2 இஸ் ஸ்டேபிள், உங்களுக்கு சர்வீஸ் எல்லாமே வெர்ஷன் 2க்கு ரீரவுட் ஆகும். இந்த மீன் டைம் வெர்ஷன் 1 உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக டெலிட் பண்ணிடுவீங்க. நியூ வெர்ஷனுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஓல்டு வெர்ஷன் எல்லாமே டெலிட் ஆயிரும். இதுதான் ஜென்ரலாக ப்ளூ கிரீன் டெப்ளாய்மெண்ட். அண்ட் இது பர்டிகுலராக கியூபர்நெட்டிஸில் மட்டும் இல்லை, இட்ஸ் அ ஜென்ரல் கான்செப்ட். டெப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பொறுத்த வரைக்கும் ப்ளூ கிரீன் டெப்ளாய்மெண்ட் இன் கியூபர்நெட்டிஸ் ஆர் இல்லை நீங்கள் அதை ஏடபிள்யூஎஸ்ல யூஸ் பண்ண முடியும், டெராஃபார்மில் யூஸ் பண்ண முடியும், எனிவேர் யூஸ் பண்ண முடியும். இது ஒரு ஜென்ரலைஸ்டு கான்செப்ட். ஸோ ரவுட்டர் க்ரீன் ப்ளூன்னு ரெண்டு கிரியேட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு பழசு ஒரு கலரில், அதாவது ஒரு என்வாயன்மெண்ட்டில் ஓல்டு வெர்ஷனை ஒரு என்வாயன்மெண்ட்லையும் நியூ வெர்ஷனை இன்னொரு என்வாயன்மெண்ட்லையும் வச்சுக்க போகிறீங்க. நியூ வெர்ஷன் ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறமா ஓல்டு வெர்ஷனுக்கு ரவுட் ஆகிற டிராஃபிக் எல்லாமே உங்களுக்கு நியூ வெர்ஷனுக்கு டிராஃபிக் ஆகும். ஐ திங்க் இந்த இமேஜ் இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெர்ஷன் 1 ஓல்டு ப்ளூ கலர், வெர்ஷன் 2 க்ரீன். டிராஃபிக் எல்லாமே உங்களுக்கு க்ரீனில் இருக்கிறது ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறமா தான் ரீரவுட் ஆகும். க்ரீனில் டைரெக்டாக கனெக்ட் ஆன உடனே ப்ளூவில் இருக்க எல்லாமே, அதாவது ஓல்டு வெர்ஷன் என்வாயன்மெண்ட் கம்ப்ளீட்டாக டெலிட் ஆயிரும். இது ப்ளூ கிரீன் டெப்ளாய்மெண்ட். நாட் ஓன்லி இன் கியூபர்நெட்டிஸ், வேறெவர் நீங்கள் எந்த அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணாலும், எந்த இடத்துல நீங்கள் டெப்ளாய்மெண்ட்ஸை யூஸ் பண்ணாலுமே இந்த டெப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணிக்க முடியும் ப்ளூ கிரீன்ங்கிறத. ஏன்னா நீங்கள் ஜென்ரலாக ப்ளூ கிரீன் டெப்ளாய்மெண்ட்னு சர்ச் பண்ணும்போது கூகுளில் உங்களுக்கு ரெட் ஹேட்லேருந்து இதை பற்றி பேசியிருக்காங்க, விக்கிபீடியாவில் மென்ஷன் ஆயிருக்கு, AWS டாக்குமெண்டேஷன்லையும் இருக்குது. விச் மீன்ஸ் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி எல்லா என்வாயன்மெண்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் வாட் இஸ் கேனரி டெப்ளாய்மெண்ட்? So in software engineering, canary deployment is the practice of making stage releases. We roll out a software update to a small part of the users first, so they may test it and provide a feedback. Once the change is accepted, the update is rolled out to the rest of the users. So இதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னன்னா, ஒரு டெப்ளாய்மெண்ட் முடிஞ்சிருச்சு, புதுசாக ஒரு வெர்ஷன் அப்கிரேட் பண்ணியாச்சு. ப்ளூ கிரீனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புது வெர்ஷன் ஸ்டேபிள் ஆன உடனே மொத்தமாக டிராஃபிக் ரவுட் ஆயிரும். பட் when it comes to கேனரி டெப்ளாய்மெண்ட், ப்ளூ கிரீனுக்கு கொஞ்சம் சிமிலர் தான். பட் என்னன்னா மொத்தமாக ரவுட் பண்ணாமல் ஒரு 20% டிராஃபிக், 20% யூசர்ஸை மட்டும், 100 யூசர்ஸ் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 20 யூசர்ஸை மட்டும் புது வெர்ஷனை யூஸ் பண்ணி பார்க்க சொல்லுவாங்க. அந்த 20%, 20 எம்ப்ளாயிஸோட ஃபீட்பேக்கை பொறுத்து, இஃப் இட் ஆல் த அப்ளிகேஷன் இஸ் ஸ்டேபிள், இஃப் தே ஃபீல் அப்ளிகேஷன் ஒர்க்கிங் ஃபைன், அதுக்கப்புறமா 100%மே நியூ வெர்ஷனுக்கு ஸ்விட்ச் பண்ணிடுவாங்க. ஓல்டு வெர்ஷனை அதுக்கப்புறமா டெலிட் பண்ணுவாங்க.
ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் ப்ளூ கிரீன் அண்ட் கேனரி டெப்ளாய்மெண்ட்க்கு. மேபி உங்களுக்கு இன்னும் கிளியராக வரணும்னா ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸை பார்க்கலாம் இமேஜஸில். ஓகே, ஸோ இந்த இமேஜில் பார்க்கலாம். இது ப்ளூ கிரீன் டெப்ளாய்மெண்ட், கேனரி அண்ட் ப்ளூ கிரீன் டெப்ளாய்மெண்ட். ப்ளூ கிரீன் டெப்ளாய்மெண்ட் போது மொத்தமாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆர் மொத்தமாக வர டிராஃபிக்கை 100% நியூ வெர்ஷன் ஸ்டேபிள் ஆன உடனே ஸ்விட்ச் பண்ணிடுறாங்க. ஆர் கேனரின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு ரீரவுட் பண்ணாமல் 20%, 30% அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபார்வர்டாக மூவ் பண்ணுறது தான் கேனரி டெப்ளாய்மெண்ட். அண்ட் ப்ளூ கிரீன் அண்ட் கேனரி டெப்ளாய்மெண்ட்ஸுங்கிறது உங்களுக்கு ஆப்ஜெக்ட்ஸில் ஆர் கியூபர்நெட்டிஸ் மேனிஃபெஸ்டில் மென்ஷன் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. இது நீங்களாக மேனுவலாக மெயின்டைன் பண்ணிக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. ஸோ இன்னைக்கு செஷனை இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம இதுக்கு அடுத்த செஷனில், அதாவது இதுக்கு அடுத்த செஷனில் ரிசோர்ஸ் ரெக்வெஸ்ட் அண்ட் லிமிட்ஸ்ன்ற டாப்பிக்கை பற்றி பேசுவோம். தேங்க்யூ.